நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உமது திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது பங்கு தந்தை, அவரது குடும்பத்தை, எங்களது அருட்சகோதரிகள், இன்னும் எங்களோடு இணைந்திருக்கின்ற பள்ளி, இன்னும் நிறுவனங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி முன்பாக ஒன்று கூடி உம்மை காண வந்திருக்கிற, உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பல நேரங்களில் எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே, இது சுமையாக இருக்கிறது. இந்த சமூகம் எங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஆனாலும் இதில் நாங்கள் இணைந்திருக்க வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இதோ எங்களது குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது இந்த நகரத்தை, எங்களது அற்புதமான இந்த தாயகத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ, எல்லோரையும் அன்பு செய்து வாழ இந்த நேரத்திலே எங்களுக்கு உம்முடைய சக்தியை தாரும். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள் பல நேரங்களில் எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் என்னை ஏமாற்றி விடுகிறார்கள். என்னுடைய உறவினர்கள் என்னை கடந்து போய் என்னை பார்த்து கேலி பேசுகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு அவமானமாக இருக்கிறது, எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. எங்கே வாழ்க்கையில் தோத்து விட்டோமோ என்கிற பயம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, என் அன்பு தெய்வமே, இதோ என் நொறுங்கி போன இந்த உள்ளத்தை, மிகுந்த வேதனையோடு இருக்கிற என்னுடைய இதயத்தை, நோயாளியாக இருக்கிற என்னுடைய உடலை இந்த நேரத்தில் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. எனக்கு தைரியத்தை தாங்க. நான் என்னாலும் உம்முடைய அன்பை இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்விலே நாளும் நாளும் நான் என்னையே புதுப்பித்துக் கொள்ள தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இதோ எங்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து உமக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு,
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, இயேசுவே என் உயிரோடு கலந்து, என் உயிரோடு என் கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்குகிற பொழுதெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறார், நம்முடைய இரத்தத்தில் இரத்தமாக கலந்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் நம்மை கைவிட்டு விடுவாரா? நம்மை தேற்றுகிற தெய்வம் நம்மை மறந்து போவாரா? இதோ நம்முடைய உயிராக இருக்கிற நம்முடைய இயேசுவிடம், நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிற நம்முடைய தெய்வத்திடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பார்ந்தவர்களே, இதோ நம்முடைய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் மறந்து நம் உயிரோடு கலந்திருக்கிற, நம் உணர்விலே கலந்திருக்கிற இந்த இயேசுவை மட்டும் எண்ணுவோம். அப்படி எண்ணுகிற பொழுது இந்த உலகம் நமக்கு மறந்து போகும். பிரியமானவர்களே, நம்முடைய கவலை, கஷ்டம் அனைத்தும் மறந்து போகும். பிரியமானவர்களே, அன்பு தெய்வமே, இயேசுவே, இதோ இந்த மக்கள் எல்லாவற்றையும் மறந்து உமது திருமுன்னிலையில் இருக்கிறார்கள். இவர்களது வேதனை, சோதனை அனைத்தையும் உம்முடைய அன்புக்கு முன்னால் இவர்கள் காணிக்கையாக்குகிறார்கள். ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எங்களை வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, உயிரோடு கலந்து நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு சக்தி தரக்கூடியது. நான் கலங்கி தவிக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய கைகளை நீட்டி, கலங்காதே என் மகனே,
கலங்காதே என் மகனே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இதோ உன்னுடைய பெயரை என்னுடைய கைகளிலே எழுதி வைத்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆமாம் ஐயா, உம்முடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறது. உம்முடைய வசனம் எனக்கு சக்தி தருகின்ற, என்னை ஆறுதல் படுத்துகின்ற, உம்முடைய அன்பை உணருகின்ற ஒரு ஒப்பற்ற பொக்கிஷமாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர்தான் வேண்டும், உம்முடைய வார்த்தைகள் வேண்டும் ஐயா. இயேசுவே, உங்களுடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நானும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களும் சுகமாவோம், குணமாவோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவாக மருந்தாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, இரவு பகல் எல்லா நேரங்களிலும் உம்முடைய வசனங்களை சிந்திக்கிற, உம்முடைய வசனங்களை பேசுகிற ஒப்பற்ற நாவுகளாக எங்களை மாற்றும் தெய்வமே, எங்களை வழி நடத்தும். சோர்ந்து விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வாரி 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 தந்து கொண்டே இரும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் கூடவே இரும் ஐயா, கூடவே இரும் ஐயா. உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். பாடுவோம். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில். இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சத்தமாக. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 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 ஆண்டவரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, என் உயிரான உயிரான இயேசு, இயேசுவே, என் உயிரான உயிரான இயேசு, இயேசுவே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, இயேசுவே, 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 ஹalleluya, ஹalleluya. இரு கரங்கள் உயர்த்தி சத்தமாக ஆண்டவருக்கு கேளுமா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நன்றி, ஆண்டவரே, நன்றி, இயேசுவே, 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 இயேசுவே. ஹalleluya, ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே, 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 இயேசுவே, எங்கள் உயிரோடு கலந்தவரே நன்றி ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு சுகம் தருபவரே நன்றி ஐயா. இயேசுவே,
எங்களுக்கு குணம் தருபவரே நன்றி ஐயா. எங்களோடு பேசுவதற்காக வந்தவரே நன்றி ஐயா. எங்களை காப்பவரே நன்றி ஐயா. எங்களை வழி நடத்துபவரே நன்றி ஐயா. எங்களுக்கு உற்சாகம் தருபவரே நன்றி ஐயா. எங்களுடன் இருப்பவரே நன்றி ஐயா. எங்களுக்கு ஆரோக்கியம் தந்தவரே நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா. சுகம் தருபவரே நன்றி ஐயா. கூடவே இருப்பவரே நன்றி ஐயா. எங்களை பராமரிப்பவரே நன்றி ஐயா. பாதுகாப்பவரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ இயேசுவே. உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ இயேசுவே. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ எங்கப்பா இயேசுவே. உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ இயேசுவே. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வைத்ததும் ஏனோ எங்க இயேசுவே. கால்கள் ரெண்டும் இடறிடாம சுமந்து வந்ததும் ஏனோ என் கால்கள் ரெண்டும் இடறிடாம சுமந்து வந்ததும் ஏனோ அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும் ஆமா இயேசுவே. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் இயேசுவே. அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும் என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. ஆமா இயேசுவே. என் மனசு உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என்னோட செல்வம் நீங்க தான் இயேசுவே. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. நீங்க தான் இயேசுவே. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என்னோட செல்வம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க மடியில அப்படியே படுத்துக்கணும்பா. அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். ஐயா உங்க நினைப்புலயே நான் உயிர் வாழணும். என்ன மறக்காதீங்க ஐயா, என்ன மறந்துடாதீங்க. விலகாதீங்க. என்னை விட்டு விலகாதீங்க இயேசுவே. எங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்க ஓடுவேன். ஐயா நான் எங்கயா போவேன். என்ன மறக்காதீங்க இயேசுவே, என்ன மறந்துடாதீங்கப்பா. விட்டு விலகாதீங்க. என்னை விட்டு விலகிறாதீங்க இயேசுவே. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்க ஓடுவேன். ஐயா எனக்கு இடமே இல்லையா. எங்க ஓடுவேன். எங்கயா போவேன். உன் பிரசன்னத்தை விட்டு உங்களோட பிரசன்னத்தை விட்டு எங்க ஆண்டவரே போவேன். உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ முடியாதையா. எங்கே ஓடுவேன். எங்கயா போவேன். உன் பிரசன்னத்தை விட்டு உங்களோட பிரசன்னத்தை விட்டு எங்க ஆண்டவரே போவேன். விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யார் என்னை கைவிட்டாலும் இயேசுவே, இயேசு கைவிட மாட்டார். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசுவே, இயேசுவே, இயேசு கைவிட மாட்டார். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஆண்டவரே நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே. கைவிட மாட்டார். இயேசுவே, கைவிட மாட்டார். நம்பிக்கையோட வந்திருக்கேன்ப்பா. கைவிடவே மாட்டார். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. இயேசு
கைவிடவே மாட்டார். இயேசுவே நீங்க கைவிட ஹalleluya இயேசுவே இயேசுவே ஹalleluya இயேசுவே ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya இறை வார்த்தைக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீ ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அந்த மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலிகளால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதனை விட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அந்த பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீ ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீ ஆவிகள் வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கின. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகர்களிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது, பேய் பிடித்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவரும் பன்றிகளுக்குள் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்போது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்வதையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
அற்புதமான பகுதியை வாசிக்க கேட்டோம். என்ன அப்படின்னா, இந்த கெரசேனர் பகுதியில் தீய ஆவி பிடித்த ஒருவர், அவன் எங்க இருக்கிறான்? கல்லறையில் இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மள்கிட்ட கேளுங்க, பெரியவங்களாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் போயிருப்போம். ஆனால் குழந்தைகளை கல்லறைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டு பாருங்க, போக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு என்னன்னா ஒரு பயம். கல்லறைமேடுல பேய் இருக்குது, இறந்து போனவர்களுடைய ஆவி இருக்குது, இப்படிலாம் பயப்படுவோம். எங்க அவங்க எழுந்து வந்து என்னை பிடிச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மனிதன் தனியாக இரவு பகல்ல சுத்திக்கிட்டு இருக்கிறானா, அவனை அந்த ஊர்ல யாருமே ஏற்றுக்கொள்ளலைங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நிறைய மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார்கள், வேதனையில இருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற நோய், நமக்கு இருக்கிற வறுமை, நமக்குள் இருக்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே நம்மை கொடுமைப்படுத்தி அப்படியே நிராகரிக்கப்பட்ட நிலையில, இன்னும் கல்லறைக்கு மட்டும்தான் ஃபாதர் நான் போகல, நான் நடமாடுற போனோம் ஃபாதர் என்று வாழுகிற மக்கள் இங்கே ஏராளம் ஏராளம் ஏராளம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு இன்னைக்கு சந்திக்கிறார். அவனை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க? லேகியோன். அதாவது அவனுக்கு ஒரு பேய் இல்லை, 2 பேய் இல்லை, ஒரு பெரிய படையே அவனை வந்து பிடித்திருப்பதாக மக்கள் எண்ணினார்கள். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு அதை சொல்லவே இல்லை. அவனை பார்த்து பேய் என்று சொல்லவே இல்லை, அவனை பார்த்து சாத்தான் என்று சொல்லவே இல்லை, அவனை பார்த்து லேகியோன் என்று சொல்லவே இல்லை. அதே இயேசுதான் இன்னைக்கு இங்கே நமது முன்பாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து ஏழைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து கேவலமானவன் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சதிகாரர்கள் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உங்களை பார்த்து நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல அல்ல அல்ல. அவர் உங்களை இன்னும் அவர் மனிதனாகவே பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை எவ்வளவு கேவலமாக பார்த்தாலும், எவ்வளவு அசிங்கமாக பார்த்தாலும், இந்த இயேசு கிறிஸ்து உங்களை தன்னுடைய மகனாக மகளாக பார்க்கிறார். அப்ப அந்த ஊரே, அந்த பகுதியே இந்த மனிதனை பேய் பிடித்தவனாக பார்க்கிற பொழுது, நம்ம இயேசு அவனை ஒரு மனிதனாக பார்க்கிறார். மனிதனா பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் யோசிச்சு பாருங்க. அது ஒரு தீ ஆவி, ஒரு பேய் பிடித்தவன் என்று சொல்லப்பட்ட பொழுதிலும் அவன் இயேசுவை பணிந்து, ஆண்டவரே உனக்கு என்னப்பா இங்க வேலை? நான் கெட்டவன், கேவலமானவன், மோசமானவன், ஏன் என்ன பார்க்க நீ வர? ஆமா பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு கேவலமானவர்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடவுள் உங்களை பார்க்க வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமன் பார்ந்தவர்களே, அப்ப இந்த கடவுள் அவனை பார்க்க வருகிறார். அவனுக்கு பக்கத்துல வராரு. அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றாரு. அவனே ஒரு முடிவையும் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, கடவுளே, ஆண்டவரே, அப்படியே நீ எங்களை விரட்டுவதாக இருந்தால், துரத்துவதாக இருந்தா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பி விடுங்க, இங்கிருந்து எங்களை துரத்திராதீங்க, கெஞ்சுதுங்க. உடனே இயேசு, ஏன் நீ இப்படி சொல்ற? அந்த பன்னி பாவம் அப்படிலாம் சொல்லல. ஒருவேளை நமக்கு இப்படி தோன்றலாம், ஏண்டா இந்த ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ பன்னிகளை சாவடிக்கிறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். அன்பார்ந்தவர்களே, மறந்துடாதீங்க, இயேசுவினுடைய பார்வையில், இயேசுடைய கண்களுக்கு முன்னால் நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உயிர்களை விட, மற்ற பிராணிகளை விட, ஒன்றல்ல இரண்டல்ல, அங்க இருக்கிற ஏராளமான அந்த பன்றிகளுக்கு
ஒரு மனிதன் உயர்ந்தவன். அதை அங்க நிரூபிச்சு காட்டுறாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதுல கடவுள் என்ன பண்றாருங்க, அவனுக்கு சுகம் கொடுக்கிறார், பண்ணியெல்லாம் துரத்தி விட்டுட்டு அவனுக்கு விடுதலை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் கண்ணீர் வந்துடும். சில நேரத்தில் தனிமையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, அப்போ அந்த மனிதன் எப்படியா ஆடை, இப்பொழுது ஆடை அணிந்து அறிவு தெளிவோடு அமர்ந்திருப்பதை பார்த்து மக்கள் என்ன பண்றாங்க, அச்சமுற்றார்கள், அச்சமுற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறோம், நல்ல பிள்ளையா மாறிட்டோம் அப்படின்னா அந்த உலகம் கொண்டாடும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க. ஒருவேளை நீங்க சுகம் பெற்றுட்டீங்க, குணம் பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பா மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களது குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைவார்களா? தெரியாது, தெரியாது. அப்பொழுதும் கூட நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அப்பொழுதும் கூட நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். யாருமே அவனை ஏத்துக்கலங்க. இந்த பேய் பிடித்த மனிதனை அந்த சமூகம் அப்பொழுதும் கூட திரும்பி பார்க்கல. அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவனை பார்த்து கேலி செய்தவர்கள் இப்பொழுது விலகி செல்கிறார்கள். ஆமன் பார்ந்தவர்களே, அப்போ அவன் என்ன பண்றான், கடவுளுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான், இயேசுக்கு பக்கத்துல தயங்கி போகிறான். முன்னாடி ஒரு சாத்தானா போல அப்படியே சத்தம் போட்டு கத்தியவன் இப்பொழுது தயங்கி போகிறான். அப்போ அங்க ஒன்று 2 நபர்கள் இயேசு கிட்ட பக்கத்துல என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீ இந்த பகுதியை விட்டு போயிரு. இயேசு நல்லதுதான் செய்தார், இயேசு நன்மையை தான் செய்தார். ஆனால் என்ன சொல்றாங்க, நீ போயிருன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மனிதன் என்ன பண்றான், அவர் படகில் ஏறியதும் தாமும் அவர் கூட அவர் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனா அவன் என்ன பண்றான், அங்க போயிட்டு ஆண்டவரே நானும் உங்க கூடவே வந்துடவா, நான் கல்லறையில் இருந்தப்ப என்னை யாருமே பார்க்கல, சிரித்தார்கள், கேவலம் செய்தார்கள், எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க. அந்த வேதனை, அந்த சோகம் நான் கிழிச்சுக்கிட்டு கேவலமா வாழ்ந்தேன். இப்போ சரியாயிடுச்சு. ஆனா என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நானும் உங்க கூடவே வந்துடுறேன் சாமி, நானும் உங்க கூடவே இருக்கிறேன் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, இயேசு அந்த பேய் பிடித்த மனிதனிடம் விட்டு போற ஒரு முக்கியமான செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன பண்றாரு, நீ இந்த ஊர்லயே இரு, எனக்கு சாட்சியாக இரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்ப இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளை என்ன அப்படின்னா, உங்களுடைய வேதனையிலும் உங்களுடைய சோதனையிலும் உங்களுடைய குறைவிலும் உங்களுடைய உயர்விலும் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். ஃபாதர், என் குடும்பத்துல 1000 கஷ்டம் இருக்கு ஃபாதர், இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடலான்னு தோணுது ஃபாதர். நல்ல வேளை உங்க பங்கு சாமியார் சொல்லல. ஒரு சில பங்குக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, இந்த மக்களெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்குது, இந்த பங்கை நடத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படிம்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் விட்டுட்டு ஓடி போகணும்னு இயேசு சொல்லல. நீ அங்கே இருப்பா, இந்த மக்களுக்கு நீ சாட்சியா இரு. அன்பார்ந்தவர்களே, அப்ப இன்னைக்கு கடவுள் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன அப்படின்னா, உங்களது குடும்பத்திலே நீங்கள் சான்று பகர வேண்டும். எனக்கு நல்லா தெரியுங்க, சில நேரத்தில் நம்ம கோயிலில் உட்காருகிற பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இதுக்கு மட்டும் குறைச்சல்ல, ஜெபம் பண்ண உட்காரும் போது சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறேன்னு உட்காந்துட வேண்டியது அப்படிம்பாங்க. கோயிலுக்கு போகிற பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க,
பாரேன், ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா போதும், இதெல்லாம் அப்படியே ரொம்ப நல்ல விளாட்டம், கோயிலுக்கு மட்டும் கிளம்பி போகுது சொல்லுவாங்க பிரியமானவர்களே. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கடவுளுக்கு சான்று பகர்வதுதான் நம்முடைய வேலை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் குற்றவாளிகள், நாம் பாவம் செய்கிறவர்கள், நாம் கேவலமானவர்கள், நாம் தவறானவர்கள். தெரிந்தோ தெரியாமல் மீண்டும் மீண்டும் தடுக்கி தடுக்கி விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலும் கூட நான் இயேசுவுக்கு முன்பாக, இயேசுவுக்காக சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமன் பார்ந்தவர்களே, அப்ப ஒரு தனிமையில் இருக்கிற மனிதன் இயேசுவை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினான். இந்த நாள்ல இந்த நற்கருணை ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் என்னை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, என்னை அன்பு செஞ்சீங்க, எனக்கு சுகம் தர போறீங்க, எனக்கு குணம் தர போறீங்க. உங்களுக்கு நான் சான்று பகரக்கூடிய, அந்த உண்மைக்கு நான் சாட்சியமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அப்படிங்கிறத உணர்வோம். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. எப்படி அந்த பேய் பிடித்த மனிதன் எதுவுமே இல்லாம அந்த கல்லறை மேடுகளிலே சுத்தி 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 வந்தானோ, அப்படி ஏதுமற்றவர்கள், ஏதுமற்றவர்கள், ஒண்ணுமே இல்லாத நமக்கு நம்ம தேடி வந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நம்மை தேடி வந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. எனவே அப்படியே மன உருக்கத்தோடு, அதே உருக்கத்தோடு கூட இந்த அற்புதமான இந்த பாடலை இணைந்து பாடும். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. பார்ந்தவர்களே, இந்த அற்புதமான பாடல் வரிகளை நமது எண்ணத்துக்குள்ளாக கொண்டு வருவோம். அதோ அந்த லேகியோனை போல நாமும் ஏதுமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே சுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்லை, தனித்து விடப்பட்ட நிலையிலே தனிமையிலே இருக்கிறேன், ஆடை அணிந்திருக்கிறேன், ஆனால் மிகுந்த கேவலமாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உறவுகள் வெறுத்து போன நிலையிலே ஏராளமான வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்திருக்கிறேன். இந்த பாடல் வரிகளிலே நம்மை முழுமையாக நம்மை ஒப்படைத்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, இந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, இந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன், எந்த நட்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன், எந்த நட்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள் எல்லாம்
நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு நான் அறிந்து கொள்ளவில்லை ஐயா. ஆண்டவரே, என்ன நீங்க உருக்குனீங்க, என்ன தேத்துனீங்க, ஆனா நான் உணரவே இல்லை ஐயா. உங்களுடைய அன்பு என்னோடு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளவே இல்லையா. அவன் என்கிட்ட பேச மாட்டான், இவன் என்னோடு பேச மாட்டான் என்கிற தயக்கத்திலே கலக்கத்திலே என்னுடைய வாழ்க்கை எல்லாம் கடந்துட்டேன் ஐயா. ஆண்டவரே, உங்களை நான் புரிந்து கொள்ளவில்லை ஐயா, உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லை ஐயா. இயேசுவே, எப்படிப்பட்ட அன்பை, எப்படிப்பட்ட பேரன்பை என் மேல நீங்க வச்சிருக்கீங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை. என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை. உன் சொந்தமாக்கவே, மார்போடணைக்கவே விட்டு உருக்கினீர் என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே, மார்போடணைக்கவே உடவிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. என் இத்தனை அன்பு கரங்கள் உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நன்மை வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, வெளியில சொல்ல முடியாத துக்கங்கள், வெளியில சொல்ல முடியாத வேதனைகள் என் உள்ளத்துல ஏராளமா இருக்குது ஐயா. சொல்ல முடியல ஐயா. ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லி சொல்லி கத்தி கத்தி கதறி அழுது கொண்டே இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தன்னன் தனிமையில நான் மன உடைந்து போகிற பொழுதெல்லாம் நீங்க என் உயிரை மீட்டு தரீங்க ஆண்டவரே. இயேசுவே, நீங்க ஒருவர் தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, என்னோட துக்கம் துயரம் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீ. இயேசுவே, இயேசுவே, ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என் மேல இவ்வளவு அன்பு ஆண்டவரே. எனக்காக உயிரை கொடுத்த தெய்வமே, என்னை வழி நடத்துகிற தெய்வமே, என்னை அன்பு செய்கிற தெய்வமே, ஆண்டவரே நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆழ்வனத்தின் துக்கபாரமில்லை உம் தோளிலேற்றதை உணரவில்லை. ஆழ்வனத்தின் துக்கபாரமில்லை உம் தோளிலேற்றதை உணரவில்லை. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உயிரை கொடுத்து விட்டீரே. தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உயிரை கொடுத்து விட்டீரே. இயேசுவே ஆதாரம் நீ. கரங்கள் உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவேன். என்ன நண்பன் வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல
தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்பு வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். அல்லேலூயா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம், அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, எங்களை அன்பு செய்கிறவரே நன்றி ஆண்டவரே, இந்த மக்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, இயேசுவே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நம் கைகளை உயர்த்தி பிடித்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய இரண்டு கைகளையும் தூக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே. அனைவரும் கைகளை தூக்கி கைகளை உயர்த்தி பிடிப்போம். நன்றி சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. எந்த நட்பு வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே தொடுமையா தொடுமையா. அல்லேலூயா. இதோ அந்த லேகியனை போல தனிமைப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே வேதனையிலே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் காயப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கதறி அழுகிறோம் ஆண்டவரே. எங்களது நோய் எங்களை அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே வேதனையில் இருக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பல நேரங்களில் எங்களுக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. தனிமையில் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மனிதனை போல பிணமாக நடக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஏத்துக்கங்கப்பா. ஆண்டவரே எங்களை தாங்கிக்கங்கப்பா. இயேசுவே இயேசுவே நன்றி ஆண்டவரே. எங்களை அன்பு செய்கிற தெய்வமே, எங்கள் மீது பேரன்பு கொண்டவரே நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா. இதோ ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்று அந்த மனிதனை நீங்க குணப்படுத்தினீங்க ஐயா. அந்த பன்றி கூட்டங்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்பதை நிரூபித்தீர்கள் ஐயா. இயேசுவே நாங்க உமக்கு முக்கியமானவங்க ஐயா. ஆண்டவரே உம்முடைய கண்களில் நாங்கள் விலை மதிப்பற்றவர்கள் ஐயா. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தகப்பனே உங்களது மடியில எங்களை தாங்கிக்கங்கப்பா. இயேசுவே உங்களது தோள்கள்ல எங்களை சுமந்துக்கங்கப்பா. இந்த வாழ்க்கையில எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் எங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்குதப்பா. நான் மீண்டும் பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி எனக்கு வந்து கொண்டே இருக்குதையா. இதோ என்னுடைய குடும்பத்துல ஏராளமான கஷ்டம் இருக்கிறதையா, ஏராளமான வறுமைகள் இருக்கிறதையா. இந்த வாழ்க்கை எனக்கு பயமுறுத்தை கொடுத்து கொண்டே இருக்குதையா. ஆண்டவரே இதோ உம்முடைய அன்புக்கு முன்னாடி நிக்கிறப்பா. நற்கருணையில எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற தெய்வமே, எங்களை எதிர்பார்த்து கொண்டு ஆசையோடு ஆவலோடு காத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, இதோ உங்களை பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம்பா. ஆண்டவரே யாருமே இல்லைன்னு, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நான் தனியா வந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய துயரங்களை தூக்கிக்கிட்டு, என்னோட கண்ணீரை எடுத்துக்கிட்டு, என்னோட கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீ என்னை எப்படிப்பட்ட அன்பு என் மேல வச்சிருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு அன்புக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை ஆண்டவரே, எதுவுமே இல்லை ஆண்டவரே. என்னை ஏத்துக்கங்கப்பா.
என்னையும் சுமந்துக்கங்கப்பா. உங்க கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டேன். நான் விட மாட்டேன் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இனிமேல் நான் உங்க கூட தான் பயணிக்க போகிறேன். நீங்க என் கூட இருக்கும் பொழுது என்னால எதையும் சாதிக்க முடியும் தகப்பனே. என்னால எதையும் வெற்றி பெற முடியும் நண்பனே. இயேசுவே, என் நண்பனே, என் சகோதரனே, இந்த அற்புதமான உணர்வுக்காக இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு நான் சான்று பகர்வேன். எனக்கு சுகம் கொடுத்திருக்கீங்க, எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறீங்க, சந்தோஷத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.